வணக்கம் நண்பர்களே. வருகிற நவம்பர் 11, 2025 அன்று இரவு 10:11 குரு வக்ரமாக பயணிக்கப் போகிறார். அது மார்ச் 11, 2026 மிதுனாவில் முடிவடையும். இது 3 மாதங்கள் மற்றும் 27 நாட்கள் நீடிக்கும். அது அதன் உச்ச ராசியான கடக ராசியில் பின்னோக்கி நகரும். குரு தற்போது மிதுன ராசியில் பெயர்ச்சி அடைந்து பயணித்து வருகிறார். இவர் அக்டோபர் 18, 2025 அன்று தனது ராசியை மாற்றி கடக ராசிக்குள் நுழைகிறார். இது எவ்வாறு எனில், நாம் நேராக வாழ்க்கையில் சென்று கொண்டு இருப்போம், ஆனால் திடீரென தற்காலிகமாக நிற்பது போன்று தோன்றும். அது சிலருக்கு சோதனை ஏற்படுத்தும், சிலருக்கு அது ஆன்மீக விழிப்புணர்வு ஏற்படுத்தும். ஜோதிடத்தின்படி கடகத்தில் குரு வக்ரமாக பயணிப்பதன் மூலம் இந்த ராசிகளின் வாழ்க்கையை தலைகீழாக மாற்றப் போகிறது. குரு வக்கிரம் இருந்தால் அந்த கிரகத்தின் வழிமுறை, விளைவுகள், பலன்கள் சீராக இருக்காது, உங்களுக்கு சிக்கலான நேரம் ஆகும். வாருங்கள், இப்போது நாம் ஒவ்வொரு ராசியாக பார்ப்போம். முதலில் ரிஷபம் ராசி என்று பார்த்தால், ரிஷப ராசிக்காரர்களே, நீங்கள் பணம், வரி அல்லது முதலீடுகளை கையாளும் போது எச்சரிக்கையாக இருப்பது அவசியம். குரு உங்கள் 3ஆம் பாவத்தில் வக்கிரம். ஆதலால் முயற்சிகள் சீராக அமையாமல் சில தடைகள் வரலாம். பழைய கடன்கள் அல்லது நிதி ரீதியான தகராறுகள் மீண்டும் உங்களுக்கு ஏற்படலாம். உங்கள் மனம் சற்று நிலையற்றதாக இருக்கும். மேலும் ஆன்மீக நாட்டங்களும் இரகசிய அறிவை தேடும் நாட்டமும் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம்: வியாழனுக்கு வெள்ளை மஞ்சள் பூ சமர்ப்பிக்க வேண்டும். தானம் செய்யுங்கள், குறிப்பாக உணவு தானம். இதன் மூலம் உங்களுக்கு தாமதமாகும் காரியங்கள் சற்று வேகமாக முடியும். கடகம் ராசி என்று பார்த்தால், இந்த பெயர்ச்சி கடக ராசியில் நிகழ்வதால் இந்த ராசிக்காரர்கள் மீது அதன் தாக்கம் மிகவும் வலுவாக இருக்கும். இதனால் உங்களுக்கு உள் உணர்வுகள் அதிகரிக்கும் மற்றும் ஆன்மீக சிந்தனை வளரும். புதிய முடிவுகள் நீங்கள் எடுக்க தாமதம் ஏற்படும், ஆனால் உங்களுக்கு அது நன்மை உண்டாகும். இது உங்களுக்கு சுயபரிசோதனை மற்றும் ஆழமான சிந்தனைக்கான நேரம் இது ஆகும். உங்களுடைய முடிவுகளைப் பற்றி நீங்கள் குழப்பமடையக்கூடும். ஆதலால் நிதானம் தேவை. உங்கள் ஆரோக்கியத்தில் கவனத்துடன் இருங்கள். உங்கள் எண்ணங்கள் முதிர்ச்சியடையும், பயப்பட வேண்டாம். நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம்: தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்யுங்கள். நீர் தானம் செய்யவும், வேத மந்திரங்களை கேட்கவும், அது உங்களுக்கு சிறப்பான பலன்களை தரும். அடுத்ததாக கன்னி ராசி என்று பார்த்தால், கன்னி ராசிக்காரர்களுக்கு காதல் உறவுகளில் புதுப்பித்தல் அல்லது மீண்டும் இணைவு ஏற்பட வாய்ப்புள்ளது. குரு உங்கள் 11ஆம் பாவத்தில் வக்கிரம். அதனால் இலாபம் தாமதமாக உங்களுக்கு கிடைக்கும், ஆனால் உறுதியான முயற்சி வெற்றியாகும். உங்களுக்கு நண்பர்களால் சற்று மன அழுத்தம் ஏற்படலாம். குழந்தைகள் குறித்த கவலைகள் உங்களுக்கு எழக்கூடும் மற்றும் ஆக்கப்பூர்வமான சிந்தனைகள் அதிகரிக்கும், ஆனால் செயல்படுத்துவதில் தாமதம் ஏற்படலாம். கல்வி தொடர்பான முடிவுகளை ஒத்திவைப்பது உங்களுக்கு நன்மை பயக்கும். நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம்: வியாழன் ஸ்லோகங்களை தினசரி சொல்லி பிரார்த்தனை செய்ய வேண்டும். பொன்னிற பூஜை உடை அணியுங்கள், இது உங்களுக்கு நல்ல காரியங்கள் நடக்க உதவியாக இருக்கும். அடுத்து விருச்சிகம் ராசி என்று பார்த்தால், விருச்சிக ராசிக்காரர்கள், நீங்கள் உங்கள் சிந்தனையை ஆழப்படுத்துவீர்கள். உங்கள் 9ஆம் பாவத்தில் வக்கிரம். ஆதலால் புண்ணியம், மத நம்பிக்கை, ஆன்மீக வழிகள் மீதான சோதனைகள் வரும். வெளிநாட்டு கல்விக்கு தாமதமாகும். இளைய சகோதர சகோதரிகளுடனான தொடர்பு தொலைதூரமானதாகவோ அல்லது குழப்பமானதாகவோ மாறக்கூடும். எழுதுதல், படித்தல் அல்லது பயணம் செய்வதில் தாமதங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது. சுய ஒழுக்கம் உங்களுக்கு மிகவும் அவசியம். உங்களுக்கு பழைய ஆவணங்களின் முக்கியத்துவம் அதிகரிக்கும். நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம்: மஞ்சள் பூக்களால் குருவை வழிபடுங்கள். மேலும் நீங்கள் தர்மம் செய்யுங்கள் மற்றும் பசுக்களுக்கு உணவு கொடுங்கள், அது உங்கள் தலைமுறை நன்றாக இருக்க உதவும். மகரம் ராசி என்று பார்த்தால், மகர ராசிக்காரர்கள் உங்கள் உடல் நலத்தில் ஏற்ற இறக்கங்களைச் சந்திக்க நேரிடும். குரு உங்கள் 7ஆம் பாவத்தில் வக்கிரம்.
ஆதலால் கூட்டாண்மை, உறவுகள் சோதனைக்கு வரும். நீங்கள் பிரச்சனைகளை அமைதியாக தீர்க்க முயலுங்கள். உங்களுக்கு சுயபரிசோதனை தேவைப்படும். புதிய பணிகளை தொடங்குவதற்கு முன் ஆழமாக மறுபரிசீலனை செய்யுங்கள், மேலும் தயக்கம் மற்றும் குழப்பத்தை தவிர்ப்பது உங்களுக்கு நல்லது. நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம்: மஞ்சள் பூஜை வழிபாடு செய்யுங்கள். அது உங்களுக்கு நன்மை பயக்கும். மீனம் ராசி என்று பார்த்தால், குரு மீன ராசியை ஆட்சி செய்வதால் இந்த ராசியில் பிறந்தவர்கள் கவனமாக இருக்க வேண்டிய நேரம் இது. குரு உங்கள் 5ஆம் பாவத்தில் வக்கிரம். அதனால் பிள்ளை யோகம், கல்வி, கலை சார்ந்த விஷயங்களில் மாற்றம் கண்டிப்பாக ஏற்படும். நட்பு மற்றும் சமூக உறவுகளில் விரிசல் ஏற்படலாம். பழைய இலக்கை மீண்டும் அடைவதற்கான உத்வேகத்தை நீங்கள் பெறுவீர்கள். உங்களுக்கு நன்மைகள் படிப்படியாக கிடைக்கும். நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம்: வீட்டில் பூஜை செய்வது, மஞ்சள் ஆடை அணிவது மற்றும் குரு பிரார்த்தனை செய்வது ஆகும். இதன் மூலம் நீங்கள் எல்லா வேலைகளையும் சற்று பாதுகாப்பாக மற்றும் விரைவாக செய்து முடிப்பீர்கள். அன்பானவர்களே, குரு வக்கிரம் எப்போதும் தீமையல்ல, அது நமக்கு உண்மையான நம்பிக்கை, பொறுமை, நிதானம் கற்றுக் கொடுக்கக்கூடியவை ஆகும். நீங்கள் பரிகாரம் செய்வதன் மூலம் சோதனைகள் வெற்றியாக மாறும். உங்கள் ராசி எது இருந்தாலும் குருவின் அருளால் நன்மை உண்டாகும். எனவே பயப்பட வேண்டாம், நம்பிக்கையுடன் பரிகாரம் செய்து இவற்றில் இருந்து பாதுகாப்பாக இருங்கள். வரும் நாட்களில் உங்களுக்கு அனைத்து தடைகளும் நீங்கி மீண்டும் பொற்காலம் விரைவாக பிறக்கும். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் மற்றும் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.